ரோபோ சங்கர் தன் மகளுக்காகவே வாழ்ந்த மனிதன். போட்டு அடிப்பேன், கிள்ளுவேன். என்ன ஒரு டெடி பேர் தான் எனக்கு. எக்கனாமிக்ஸில் மாஸ்டர். இது ரோபோ சங்கரின் கதை. நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு தகவல் அவரோட ரசிகர்களை உண்மையிலேயே பெருத்த சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. சினிமாவில ரசிகர்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே விஜய் தொலைக்காட்சியில கலக்க போவது யாரு, அது இது இப்படி பல நிகழ்ச்சிகள்ல பல பேரையுமே கவர்ந்து இழுத்திருந்தாரு. சின்ன திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிகழ்ச்சி மேடைகள்ல மெட்டாலிக் நிற பெயிண்ட தன்னோட உடம்பு முழுக்க பூசி ரோபோ மாதிரி தன்னோட உடலை தத்ரூபமா அசைக்க கூடியவர் தான் இவர். 2011ஆம் ஆண்டு இவர் ரௌதிரம் படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளித்திரையிலையும் கால் பதிச்சாரு. மாரி படம் மூலமா தான் இவருக்கு பெரிய அங்கீகாரமே கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகளும் பெற்றுக் கொடுத்திருந்தது. இவரோட டைமிங் காமெடி இவருக்கு ஹாலிவுட் படமான தி லயன் கிங் படத்தின் 2 பாகங்களையும் தமிழ டப்பிங் பேசுறதுக்கான வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தது. மஞ்சள் காமாலை ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியே வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட மகள் இந்திரஜாவுக்கு அவங்க எப்படி வாழ ஆசைப்பட்டாங்களோ அப்படியே திருமணமும் செஞ்சு கொடுத்தாரு. இவரோட உலகமே இவரோட மனைவி தான், மகள் தான் தெய்வம் அப்படின்னு வாழ்ந்த ரோபோ சங்கர் மிகவும் கலகலப்பான நபர். தான் இருக்கிற இடத்துல எல்லாரையுமே மகிழ்ச்சியா வச்சிருக்கிற திறமை கொண்டவர். தன்னோட 46வது வயதுல ரோபோ சங்கர் அவர்கள் காலமாகி இருக்கிறது திரையுலகத்தை மட்டும் இல்லாம பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.